நெட்ஃபிளிக்ஸில் ஆதிக்கம் செலுத்தும் இந்திய படங்கள். வரலாற்று உச்சத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு. இந்திய ரூபாய் நோட்டுகள் லண்டனில் ஏலம். சியாட்டில் திரைப்பட விழாவில் ஜிவி பிரகாஷின் திரைப்படம். நெட்ஃபிளிக்ஸில் ஆதிக்கம் செலுத்தும் இந்திய படங்கள். 2023ஆம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் இந்தியாவை சேர்ந்த தொடர்கள், திரைப்படங்கள் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் 100 கோடி பார்வையாளர்களை பெற்றுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள சந்தாதாரர்கள் நெட்ஃபிளிக்ஸை 9000 கோடி மணி நேரம், அதாவது 90 பில்லியன் பார்வையிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவில் அதிகம் பார்க்கப்பட்ட திரைப்படங்களில் ஜானே ஜான் 20.2 மில்லியன் முதலிடத்திலும், ஜவான் 16.2 மில்லியன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன. வரலாற்று உச்சத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு தொடர்ந்து 3வது வாரமாக அதிகரித்து வரலாற்று உச்சத்தை பதிவு செய்துள்ளது. அதன்படி 4.54 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து 648.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற உச்சத்தை எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தங்கத்தின் கையிருப்பு 1.24 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து 57.19 பில்லியனாக உள்ளது. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸை பொறுத்தமட்டில் 113 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து 18.16 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. இந்திய ரூபாய் நோட்டுகள் லண்டனில் ஏலம். 1918ஆம் ஆண்டு மும்பையில் இருந்து லண்டனுக்கு மது, நாணயம், ரூபாய் நோட்டுகள் மற்றும் வெடிமருந்துகளை ஏற்றிச் சென்ற SS ஷிராலா என்ற கப்பல் ஜெர்மன் தாக்குதலால் நீரில் மூழ்கியது. அதில் இருந்து மீட்கப்பட்ட 2 10 ரூபாய் நோட்டுகள் தற்போது ஏலத்திற்கு வந்துள்ளது. லண்டனில் மே 29ஆம் தேதி நடைபெறும் ஏலத்தில் அந்த ரூபாய் நோட்டுகள் இந்திய மதிப்பில் ரூபாய் 2.7 லட்சம் வரை ஏலம் போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சியாட் திரைப்பட விழாவில் ஜிவி பிரகாஷ் திரைப்படம். ஜிவி பிரகாஷ், காயத்ரி சங்கர் நடித்துள்ள இடி முழக்கம் திரைப்படம் வாஷிங்டனில் நடைபெறும் 50வது சியாட்டில் திரைப்பட விழாவிற்கு தேர்வாகியுள்ளது. சீனு ராமசாமி இயக்கிய இந்த படம் ஏற்கனவே புனேவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தேர்வானது. மதுரையை மையமாக கொண்டு உருவான இப்படமானது நீண்ட நாட்களாக திரைக்கு வராமலே உள்ளது. இந்த படத்திற்கு AR ரகுநாதன் இசையமைக்க வைரமுத்து வரிகளை எழுதியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.